அரபி பேச மக்களுக்கு இந்த குர்ஆன் இறங்குது, அதையும் புரிய முடியாத இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலே வந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ், இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் தந்தோம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. அரபி பேசுகிறார்கள், அரபி மொழியில் இருக்கிறது, அவர்களாலே விளங்க முடியாது என்பதுதான் இறைத்தூதர் வருகிறாரு. இந்த குர்ஆனை எடுத்துட்டு போய் இஸ்லாம் அல்லாஹ் மட்டும் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? என்னமோ நம்ம குர்ஆன் யாருக்கும் போக கூட தடுக்கிற மாதிரி பொய் பிரச்சாரம் பண்றது. நம்ம சொல்றோம் இந்த குர்ஆனை கொடுக்காதீங்க, டிரான்ஸ்லேட் கொடுங்க, அதுதான் உருப்படியான பிரயோஜனம் தரும். உருப்படியான காரியத்தை நம்ம செய்து சொல்றோம். என்னமோ நம்ம ஒண்ணு தடை செய்யல, இதெல்லாம் பொய் பிரச்சாரம். அதான நாம் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் வைக்கிறோம். குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, அவங்கள அப்படி ஆதாரம் வைக்க முடியுமா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இறைவன் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இப்ப கண்ணியம் என்பதெல்லாம் ஷிர்க் ஆகிறாது. இப்ப கபரை போய் முத்தமிடான்னு வச்சுக்கிறீங்களா, கபர் வணங்குகள், கபரை முத்தமிட்டுட்டாலே கபர் வணங்குகளா? ஒரு ஆள் குழந்தையை முத்தமிடுறாரு, குழந்தை வணங்கி, பூவை முத்தமிடுறாரு, பூ வணங்கி, காபத்துல்லாவில் இருக்கிற ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு அதை முத்தமிடுறாரு, ஹஜ்ருல் அஸ்வத் வணங்கி, அப்படி சொல்லாமா? ஏங்க முத்தமிட்டாலே வணங்குறதா ஆயிருமா? நம்ம கபரு வணங்குறதா இருந்தா கபருக்கு பக்கத்துல என் பள்ளியாசம் கட்டி வச்சிருக்கோம். ஏர்வாடு போங்க, நாகூர் போங்க, அஜ்மீர் போங்க, எல்லா இடத்துலயும் தர்கா இருக்கும், பக்கத்துல பள்ளியாசம் இருக்கும். கபரை வணங்குறதா இருந்தா நமக்கு எதுக்கு பள்ளியாசம்? அவுலுசுன்னா எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. கபருல ஜியாரத்து, தொழுக பள்ளி தான். டிஃபரன்ஸ் புரியுது, அதனால ரெண்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த வஹாபிகளுக்கு டிஃபரன்ஸே தெரியல. பள்ளி என்றாலும் ஒண்ணுதான், தர்கா என்றாலும் ஒண்ணுதான். அதனாலதான் சம்மந்தம் இல்லாத ஹதீஸ் கொண்டு வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவங்க இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால சொன்னாங்க. என்னமோ தாங்க சொல்றதுதான் சத்தியன்னு ஒரு இதை பெருமை ஏற்படுத்துறது. ஸல்லல்லாஹு சொன்னது உண்மை, இந்த ஹதீஸ் உண்மை, இவங்க சொல்ற விளக்கம் தான் தப்பு. அதுல என்ன இருக்கு? லஅனல்லாஹு யஹூத வன்னசாரா, அல்லாஹ் தஆலா யஹூத நஸாராக்களை சபிப்பானாக. இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித், அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் பள்ளிவாசல்களாக மாற்றி விட்டார்கள் அப்படின்னு இருக்கு, புகாரிலே இருக்குது. இந்த ஹதீஸுக்கு தர்காவுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கு. இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு விளக்கம் அளிக்கிறாங்க. அந்த விளக்கத்தை மக்களுக்கு சொல்றதே இல்லை. ஏன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருப்பதை வெட்டுவார்கள், இல்லாததை ஒட்டுவார்கள். அதனாலதான் அதே புகாரி விளக்கம் இருக்குது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த மக்களுடைய பழக்கம் என்ன தெரியுமில்ல, அவங்களும் நல்லடியார் அல்லது ஒரு இறைத்தூதர் வஃபாத் ஆயிட்டா அடக்கம் செஞ்சு அந்த கபருக்கு மேலே பள்ளிவாசலை கட்டி விடுவார்கள். இந்த விளக்கம் அந்த புகாரில் இருக்குது. அதெல்லாம் சொல்றது இல்லை. கீழே கபர் இருக்கும், மேலே பள்ளி இருக்கும், தடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அவர்கள். அதுதான் இன்னைக்கு நமக்கு சட்டம். கபருஸ்தான பள்ளியாசலை கட்டணமா நம்மகிட்ட பத்தா கேட்டான்னு வைங்க, கூடாது என்போம். ஏன் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, கபருக்கு மேல பள்ளி இருக்க கூடாதுன்னு சொல்லி கபருஸ்தான பள்ளியாசலை கட்டக்கூடாது. இதான் சட்டம். எந்த தர்காவில் இது இருக்கு? ஒரு தர்காவை காமிங்க. கீழே கபர் இருக்குது, மேல பள்ளியாசல் இருக்கு, கபருக்கு மேல பள்ளி. ஒரு தர்காவை காட்டுங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து போய் இருக்கிறோம். ஒரு தர்கா காட்டுங்க. எங்கெங்க இருக்கு? இந்த ஹதீஸுக்கும் இப்போது இருக்க தர்காவுக்கு என்ன சம்பந்தம்? ஜியாரத்து கூடாது என்பதற்கு வேற வழியே இல்லைனால இழுத்து புடிச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த ஹதீஸ் செய்யலாம், இப்படி செய்யலாமா? ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? மன் கதப அலைய முத்தஅம்மிதன், நான் சொல்லாததை ஒருவர் வேண்டும் என்று பொய் சொன்னான், நான் சொல்லாததை சொன்னதாக சொன்னால் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக பதிவு செய்து கொள்ளட்டும். அவ்வளவு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்களே. ஸல்லல்லாஹு சொன்னதுக்கும் இப்போது தர்காவுக்கு என்ன வித்தியாசம்? கபர் இருக்குது, பக்கத்துல பள்ளி இருக்குது, அது வேற இது வேற. பள்ளி இறைவனுடைய இல்லம், தர்கா இறை நேசர்கள் இருக்கும் இடம். பள்ளி தொழுகை நடைபெறும் இடம், தர்கா ஜியாரத்து நடைபெறும் இடம். ஆனா ரெண்டுமே வணக்கம் செய்யற இடம் தான். தொழுகையும் வணக்கம் தான், நன்மை கிடைக்கும். ஜியாரத்தும் வணக்கம் தான், நன்மை கிடைக்கும். ரெண்டுமே இறைத்துவ ஸல்லல்லாஹு கட்டுப்பட்டு நடக்கிற இடம். தொழுவு சொன்னாங்க தொழுகிறோம், ஜியாரத் சொன்னாங்க ஜியாரத் செய்யறோம். ஆனா நாம் வித்தியாசப்படுத்திருக்கிறோம். இப்ப நம்ம ஜியாரத் செஞ்சுக்கிட்டே இருப்போம், வாங்க சொல்லுவாங்க, பள்ளிக்கு போயிருவோம். நமக்கு புரிகிறது இங்கே ஜியாரத், தொழ வேண்டுமானால் பள்ளி, புரிகிறது. அதனால வச்சிருக்கோம். இவ்வளவு விளக்கமா இருக்கும் பொழுது ஜியாரத் செய்யக்கூடிய போய் கபர் வணங்கன்னு சொல்லலாமா? எவ்வளவு பெரிய கொடுமை இது! ஏன் இப்படி சொல்ல? இல்லாததுன்னு ஏன் சொல்லணும்? அதனால் பள்ளிங்கிறது வேற, தர்காங்கிறது வேற. நாம் தெளிவாக இருக்கிறோம். அப்ப மரியாதை என்பதுங்கிற கபரு முத்தமிடுறோம். முத்தம் இருக்க ஆதாரம் இருக்கிறதான்னு கேளுங்க, ஆதாரம் தர்றோம். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு கபரு முத்தமிடுறாங்க. மராப்ன ஹக்கம் கேட்கிறாரு, மாதா பிரசவம் என்ன செய்றீங்க? இப்ப இவங்க சொன்னாங்க, ஜேத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் வந்திருக்கிறேன். வலம் அஸுரில் ஹஜர, இந்த கல்லை சந்திப்பதற்கு நான் வரவில்லை. அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படி பார்த்தார்கள் அவர்கள். நம்ம மேல கபரை மட்டும் பார்க்கிறோம். சஹாபா பெருமக்கள் கபருக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களை பார்த்தார்கள்.
இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெறும் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் தான் பார்த்தான். ஆனா மலக்குமார்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ்வுடைய கலீஃபா ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் அந்த கிலாபத்து இருப்பதை பார்த்தார்கள். நாமும் அப்படிதான், வெறுமனே மண்ணை பார்க்கறது இல்ல, உள்ளுக்கு இருக்கிற இதே நேசரை பார்க்கிறோம். அப்படித்தான் பார்க்க வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம்ல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு இந்துக்காலுக்கு அங்க போயிட்டாங்க. கனவுல போய் சொன்னாங்க, என்ன இங்க இருக்கிறீங்க வரலையாண்டு. வந்தாங்க. வந்த உடனே மர்ரக வஜ்ஹஹு அப்படியே இருக்குது, தம்முடைய முகத்தை கபரிலே புரட்டி புரட்டி எடுத்தார்கள். இப்னு அஸாக்கிர் ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்னு அஸாக்கிர்ங்கறத ஹதீஸ் கிதாபுகள் அந்த வஹாபியர் ஒப்புக்கொள்ள கிதாபுகள் தான். அதெல்லாம் ஹதீஸ் கிதாபு தான் அப்படின்னு அதுதான் இருக்கிறது. மர்ரகான்னு சொன்னா ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். சில கட்டங்கள்ல இந்த சில பிராணிகளை பங்குடுங்களும் போட்டு புறணும் மண்ணில பார்த்திருப்பீங்க. அதுதான் மர்ரக. அப்படி அந்த அன்பின் வெளிப்பாடாக இதுவெல்லாம் ஷிர்க்குன்னு சொன்னா சஹாபா பெருமக்கள் செஞ்சிருப்பாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்கிறார். அவங்க ஹயாத்துல இருக்க போய் தானங்க தன்னிடம் யார் வருகிறார், என்ன சொல்கிறார் என்பதெல்லாம் புரிகிறது. இல்ல அவங்க எல்லாம் கேட்காதுங்கிறது என்ன ஆதாரம் வைக்கிறது? ஜிப்ரீல் மலக்குமார்கள் அந்த கபூர்ல கேள்வி கேட்ட பின்னால நல்லவங்க எல்லாம் பயிர் சொல்ல பிறகு சொல்லுவாங்களாம், நம் நௌமத்தில் அரூஸ், நீ மணமகன் உறங்குவது போல உறங்கு. தூங்க சொல்லிவிட்டாங்கல்ல, அவங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு எப்படி காதல் விடும் அப்படிங்கிறது. அங்க சும்மா தூங்க சொல்லல, ஒப்பீடு. மணமகன் உறங்குவது போன்று ஒப்பீடு இருக்கு, அதை விட்டுட்டாங்க. மணமகன் உறங்குவது போன்றா என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு நிக்காஹ் நடந்துச்சு, அவன் மணமகன் ஆயிட்டான், மன வரைக்கும் போயிட்டான், தூங்குறான்னு வச்சுக்கிறேங்க. எது வரைக்கும் தூங்குவான்? கொஞ்ச நேரம் தூங்குவானா அல்லது மௌத்தா போற வரைக்கும் மனவரையில தூங்கிட்டே இருப்பானா? மௌத்தா போற வரைக்கும் அவன் தூங்கிட்டே இருப்பான்னு சொன்னா ஏன் நிக்காஹ் பண்ணான்? அவன் நிக்காஹ் பண்ண தேவையில்லையே. மணமகன் உறங்குவது போன்றுட்டே வணங்குது நமக்கு. கொஞ்ச நேரம் தூக்கம், ரெஸ்ட் எடுங்க, ஆராம் கரோ, அதுதான் அர்த்தம். பொதுவா தூங்கிட்டு மலக்க சொல்லுவாங்க இனிமே தூங்கலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படியா சொன்னாங்க? மணமகன் சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பான்னு சொன்னா நம்மளை போய் இப்படி சலாம் சொல்ல சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போனா சலாம் சொல்லுங்க நாங்கல்ல, தூங்கிட்டே எப்படி சலாம் சொல்றது? நம்ம வீட்டுக்குள்ள போறோம், நம்ம வீட்டுல ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் கிட்ட போய் நின்றுகிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி யார்ட்டா சொல்லிருக்கீங்களா? இது வரைக்கும் தூங்கினாங்க சலாம் சொல்லிருக்கீங்களா? நீங்க முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சலாம் சொல்லணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுங்கன்றாலே என்ன அர்த்தம்? முடிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, எல்லா நபிமார்களும் கபூர்ல தூங்கிட்டு இருந்தா மேராஜ் போகும்போது பைத்துல் மக்திஸ்ல எல்லா நபிமார்களும் வந்தாங்கல்ல, எப்படி வந்தாங்க? அவங்க தூங்கிட்டு எப்படி வர முடியும்? ஒவ்வொரு வானத்தில் நபிமார்களை பார்த்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே பார்த்தாங்கல்ல. அவங்க எல்லாம் கபூர்ல தூங்கிட்டு இருந்தா இந்த நபிமார்களை எல்லாம் வானத்தை எப்படி பார்த்திருப்பாங்க? அவங்களுக்கு எப்படி சலாம் சொல்லியிருப்பாங்க? எப்படி பதில் சலாம் அனுபவம் சொல்லியிருப்பாங்க? யோசிக்க வேணாமா? அது மட்டும் இல்ல, 50 நேரம் தொழில் வாங்கிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அனுப்புறாங்க, போய் குறைச்சிட்டு வாங்குங்க, உங்க உம்மத்தினர் எல்லாம் இது ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. 5ல நிக்கிறாங்க. அப்போ விட்டால மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் போங்க குறைச்சிட்டு வாங்க, ஏன்னா நம்மளை பத்தி நல்லா தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதான் சொன்னாங்க, இன்னும் குறைச்சோம் சலாம் சொன்னாங்க. இனிமேலும் போய் குறைக்க சொல்லி வெக்கமா இருக்குன்னு வந்துடுறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இவர்கள் தான் இந்த வஹாபிகள் என்ன சொல்றாங்க? இறை தூதர்கள்லாம் தூங்கிட்டே இருக்காங்க. தூங்கி கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்ப முடியும்? அப்படின்னா இவங்க இன்னும் 50 நேரம் தொழுவது 5 தொழுவ வேணாம். ஏன்னா இவங்க சொல்றாங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தூங்கிட்டு உதவி செய்ய முடியாது. இறை தூதர்களால் உதவி செய்ய முடியாது, இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனவர்களால் உதவி செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்தவர்கள் தான் உதவி செய்திருக்கிறார்கள். 50 நேர தொழுகை 5ஆக குறைத்து உதவி செய்திருக்கிறார்கள். இல்ல மறைஞ்சு போனா உதவி செய்யறா நம்பினாலாம் ஷிர்க்கு அப்படி இவங்க சொன்னாக்கா அவங்களுக்கு நான் வைக்கிற ஒரு கேள்வி, ஒரு வேண்டுகோள், ஷிர்க்கின் மூலம் கிடைத்த இந்த உதவியை நீங்கள் பெற வேண்டாம், 50 நேரம் தொழுகை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு அவருக்கு ரிக்வெஸ்ட் வைக்க. எதையுமே புரிய வேண்டிய முறைப்படி புரியணும். ஹதீஸை புரிய வேண்டிய முறைப்படி தான் புரியணும். எந்த அமைப்பு தூங்குங்கன்னா மணமகன் அப்படி புரியுங்க. ஏன் நீங்களாக ஒரு புது விளக்கம் கொடுக்குறீங்க? தெரியலன்னா தெரிஞ்சுடலாம். ஒரு நாள் பஸ்ல ஏறணும், அது கவர்மெண்ட் பஸ்ல ஏன்னா அந்த திருவள்ளூருடைய போட்டோ தொங்கிட்டு பார்த்துருப்பீங்க. ஏன் உட்கார்ந்து போட்டோ பாக்குறான், இவனுக்கு தெரியல யாருடைய போட்டோன்னு. பக்கத்துல ஒரு கேட்டான், ஏங்க இது யாருடைய போட்டான்னா அவனுக்கும் தெரியலன்னு சொல்லலாம்ல, தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்றான், இது இந்த பஸ் ஓனருடைய போட்டோன்னு அடிச்சான் அவன். உடனே இவன் கேட்கறான், ஏங்க ரொம்ப கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா. அதுக்கு விளக்கம் கொடுக்கறான், பஸ் நஷ்டத்துல ஓடுதான் அப்படிங்கிறான். என்ன இப்படி தெரியாத தெரிஞ்ச மாதிரி சர்வம் அடிக்கிறது, அது குர்ஆன் ஹதீஸ் அப்படி செய்யலாமா? என்ன விளக்கமோ அப்படி பாருங்க. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். வெறுமனே ஒப்புக்கொண்டாலும் பத்தாது அல்லாஹ்வுடைய ரசூல். ஏன்னா ஒப்புக்கொண்டவர்களுக்கு தான் இறைவன் சட்டங்களை போடுகிறான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் சட்டம் போடுறது யாருக்கு? ஒப்புக்கொண்டவங்களுக்கு தான். அது நினைவில் வைங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ